வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மட்டனில் ஒரு அருமையான ஒரு மசாலா சிந்தாமணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இரும்பு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாகிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கை விடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் பொடி இந்த 4ஐயும் சேர்த்திக்கலாம். இது எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படியே கை விடாமல் வதக்கிக்கலாம். தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மட்டன் 1/2 கிலோ மட்டனை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடை எடுத்த இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு 15 வரமிளகா. இதுக்கு நம்ம மிளகாய் அதிகமாக சேர்த்துனாக்கா நல்லாயிருக்கும். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கலாம்.
இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா மட்டன் சிந்தாமணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படியே வந்து கைவிடாமல் நல்லா கலக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா சிந்தாமணி மட்டன் சிந்தாமணி வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து இதில் வந்து நான் வந்து மட்டனில் வந்து நல்லா தொடக்கரியாக பார்த்து எடுத்துருக்கிறேன். கூட வந்து கண்டிப்பாக வந்து கொழுப்பு சேர்த்தணும். அப்போ தான் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். தேவைன்னா சேர்த்திக்குங்க. கொழுப்பு சேர்த்துனா அந்த கொழுப்பில் இருக்கிற அந்த ஆயில் வந்து நல்லா இந்த மசாலாவில் இந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிறப்போ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பார்த்திங்கன்னா ஓவராலாக தண்ணியெல்லாம் சுத்தமாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இந்த கிரேவி பதத்திலிருந்து நம்ம வந்து வறுவல் பதத்துக்கு இப்படியே ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து இப்போ வந்து கறி முக்காப்பதான் வெந்திருக்கு. டேஸ்ட் பார்த்தேன். இன்னும் வந்து வேக்காடு வந்து கொடுக்கணும். ஸோ வந்து இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இப்படியே நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சிந்தாமணி டேஸ்ட்டு மசாலா மட்டன் சிந்தாமணி டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ தண்ணி வந்து முழுசுமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இப்படியே வந்து நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கறி நல்லா காரம் ஏறும். இந்த பனிக்காலத்துக்கு இப்படி ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட சரி, இருமல், தும்மல் எல்லாம் அப்படியே பறந்தோடிடும். கறியோட டெக்ஸ்சர் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு? இப்படி வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அருமையாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொல்லலாம். இப்படியே வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மட்டனை வந்து நம்ம இட்லி, தோசை, மெயினாக புரோட்டா, நானுக்கெல்லாம் வந்து இது ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் மெயினாக இதில் நம்ம பண்ண வேண்டியது விறகடுப்பு, இரும்பு வடச்சட்டியில் தான் இந்த டிஷ்ஷை செய்யணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ் வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இந்த விறகடுப்பும் நம்ம எரிக்கிற விறகும் இந்த இரும்பு வடச்சட்டியில் வந்து அந்த கறியோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை ஒரு அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம்.
நன்றி மக்களே. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.